தென் சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆரியபுரம் பகுதியில் உள்ள முண்டக்கண்ணியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் தொண்டர்களுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். முன்னதாக பேசிய அவர், திமுக சார்பில் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் ஒருவர் கூட மழை வெள்ளம் தொடர்பாக உள்துறை அமைச்சரை சந்திக்கவில்லை என்றும், வெள்ளம் பாதித்த பின்னர்தான் குழு ஒன்று உள்துறை அமைச்சரை சந்தித்தது என்றும் தெரிவித்தார். ஆனால் கடந்த 5 ஆண்டுகள் தூங்கிக் கொண்டிருந்தீர்களா என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கேள்வி எழுப்பினார். இந்த மழை ஏற்படுவதற்கு முன்னாடி ஒரு பேச்சு 4,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொறுத்தவரையில் நாங்கள் 95% பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மழை பெஞ்சது, ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடு அவங்களுக்கு மக்களுக்கு தெரிஞ்சது. 4 நாள் மக்களை பட்டினி போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 30% பணி அளவே நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் போயிட்டு உள்துறை அமைச்சர்லாம் சந்திச்சாங்க. அது கூட குழுன்ற பேரில் அவங்க சந்திச்சாங்க. ஆனால் நீங்கள் 5 வருஷம் தூங்கிட்டு இருந்தீங்களா? பெரம்பலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து திருச்சி நம்பர் 1 டோல்கேட் பகுதியில் பிரச்சாரம் செய்த அமைச்சர் KN நேரு, இப்பகுதி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த பகுதியாக மாறும் என்றும், பெண்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் வரும் என்றும் கூறி வாக்கு சேகரித்தார். மேலும், நாம் கொடுக்கின்ற பணத்தை எந்தவித வளர்ச்சி திட்டத்திற்கும் மத்திய அரசு கொடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அமைச்சர் KN நேரு, மோடி வாரந்தோறும் மாதந்தோறும் தமிழகத்திற்கு வந்து ஓட்டு போடுங்கள் என்று மட்டும் கேட்கிறார் என விமர்சித்தார். இதுவரை நாம் கட்டுகிற எந்த பணத்தையும் நமக்காக வளர்ச்சிக்காக திருப்பி தரவில்லை. ஆனால் மோடி வாரந்தோறும் வருகிறார், மாதந்தோறும் வருகிறார், தமிழகத்திற்கு வந்து எங்களுக்கு ஓட்டு போடு என்று சொல்கிறார்கள். இதனிடையே அமைச்சர் KN நேரு பிரச்சாரத்தால் நம்பர் 1 டோல்கேட் பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மதுரை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரவணனுக்கு ஆதரவாக MLA ராஜன் செல்லப்பா நரசிங்கத்தில் உள்ள யோக நரசிம்மர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மேளதாளம் முழங்க திறந்தவெளி வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். முன்னதாக பேசிய MLA ராஜன் செல்லப்பா, சு வெங்கடேசனுக்கு சினிமா துறையில்தான் கவனம் இருந்ததே தவிர மதுரை மக்களுக்கு அவர் எதுவும் செய்யவில்லை என்பதால் செல்வாக்கு இழந்துவிட்டார் என்று தெரிவித்தார். இந்த மதுரை மக்களுக்கு, மதுரை நாடாளுமன்றத்திற்கு என்ன பணி செய்ய வேண்டும் என்ற உணவை இதுவரை அவர் செய்ததாக எங்களை பர்டிகுலராக எதையுமே சொல்ல முடியல. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் எதுவும் அவர் செய்யலை. அந்த வகையில் அந்த வேட்பாளர் மக்கள் மத்தியில் செல்வாக்கு கலந்து விட்டார். அவர் மீண்டும் நாடாளுமன்ற வருவது வாய்ப்பில்லை. நம்முடைய OPS-ஐ இனிமேல் பலாப்பழம் என்று மக்கள் கேலி செய்வார்கள் என்றும், OPS தேவையில்லாத வேலைகளில் இறங்கி தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொண்டார் என்றும் தெரிவித்தார். இதுவரைக்கும் OPS பேர் வச்சோம், இனிமேல் அவரை பலாப்பழம் தான் மக்கள் கூப்பிட போகிறாங்க. அந்த அளவுக்கு ஏளனமான ஒரு சூழ்நிலையில் வராறா பலாப்பழம் வராறான்னு கேள்வி பண்ண போகிறாங்க. தேவையில்லாத வேலையில் அவர் இறங்கி இன்னைக்கு தன்னைத்தானே இழிவுபடுத்தி கொண்டு விட்டார். மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சுதா கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பது நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்றும், 12 வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கும் மகாமக திருவிழாவை தேசிய விழாவாக அறிவிக்க ஆவணம் செய்யப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார். மக்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையான கும்பகோணத்தை தனி மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என்பது. ஏனென்றால் தனி மாவட்டமாக உருவாக்கினால் நிறைய நலத்திட்டங்களையும் விஷயங்களும் பண்ண முடியும். அதனால் அவங்க தனி மாவட்டத்தை கோரிக்கை, அந்த கோரிக்கை கட்டாயமாக நிறைவேற்றப்படும். அதுமாதிரி மகாமக கும்பம் என்பது மிகப்பெரிய விழா. அது பெருவிழாவை தேசிய விழாவாக கொண்டாடுவதற்கு கட்டாயமாக ஆவணம் செய்யப்படும். ஏனென்றால் இது ஆன்மீக புண்ணிய பூமி. விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தூத்துக்குடி தொகுதி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி, கனிமொழியை இதுவரை யாராவது நேரில் பார்த்ததுண்டா, பேசியதுண்டா என்று கேள்வி எழுப்பினார். மேலும், கனிமொழி வீட்டு வாசலுக்கு கூட யாராலும் போக முடியாது, ஆனால் தனது வீட்டுக்கு கேட்டும் கிடையாது, பூட்டும் கிடையாது, உங்கள் வீடு போல எளிதில் வந்து குறைகளை கூறலாம் என்று தெரிவித்தார். 5 வருட காலமாக MP பதவியை அனுபவித்து விட்டு அவர் அனுபவிப்பதற்காகவே தான் இந்த MP பதவியை பயன்படுத்தியிருக்கிறாரே தவிர இந்த பகுதி மக்கள் நேரில் ஒரு நாளும் சந்திக்க கூட வரவில்லை, இவங்களும் சந்திக்க முடியவில்லை என்று கூறுகிறார்கள். தொடர்ந்து கனிமொழி அனுபவிப்பதற்காகத்தான் MP பதவிக்கு வந்தார் என்றும், வேட்பு மனுவில் கடந்த முறையை விட இந்த முறை அவரது வருமானம் 80 மடங்கு அதிகமாகியுள்ளது என்றும் தெரிவித்தார்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.